ஹலோ எவ்ரிவன், வெல்கம். நான் சுப்ரியா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சோப் தான் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். எல்லா டால்ஸையும் வச்சு நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம் இந்த சோப்ஸை. ப்ளஸ் கிளையோனின் க்ளேவும் வந்து இது கூட இன்ஃப்யூஸ் பண்ணி தான் இந்த சோப் வந்து நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஆயில்ஸ் எல்லாம் வந்து இப்போ மெஷர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன ஆயிலெலாம் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் கோகனட் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், பாம் ஆயில், கேஸ்டர் ஆயில். ஸோ இது மட்டும் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு மெஷர்மெண்ட் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரேஷியோஸ் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஸோ இது வந்து 1.5 kgக்கான சோப்ஸ், அதுக்கான அளவு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பீக்கரில் வந்து எனக்கு ஆயிலோட இது வந்து பத்தாதுன்றதுனால நான் வேறு ஒரு கண்டெய்னருக்கு வந்து ஆயிலை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 வேரியேஷனாக வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஒரு பார்ட்டை வந்து பிரிச்சுட்டு அதை வந்து கியோலின் க்ளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு, பின்னாடி வந்து அந்த 4 டைப் ஆஃப் டால்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட பவுடர் ப்ளஸ் லிக்கரோஸ் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ எல்லா ஆயில்ஸையும் வந்து அந்த பீக்கர்லேருந்து இதுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒன்றா வந்து பைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆயிலை வந்து ஒன்றா பைண்ட் பண்ண பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிளெண்டர் போட்டிங்கன்னா வேலை வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஸ்பேச்சுலாலேயே வந்து மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட சீக்ரெட் பவுடர், அந்த சொன்னேன் இல்லையா 4 டால்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பவுடர் வந்து இதில் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் வித் 1 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கூட. ஸோ அது பின்னாடி என்னென்னு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம் வாட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மல் வாட்டர் கிடையாது, டிஎம் வாட்டர். நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ்க்கு சோப்ஸ்க்கெலாம் வந்து மேக் பண்ணுறதுக்காகவே இதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாட்டரில் தான் நம்ம எப்போவுமே வந்து சோப் செய்கிறதோ ஷாம்பு செய்கிறதோ எனி காஸ்மெட்டிக்ஸ் வந்து இந்த டிஎம் வாட்டரில் தான் நம்ம வந்து செய்யணும். ஓகேங்களா? ஸோ நார்மல் வாட்டரில் தேவையில்லாத மினரல்ஸ், மைக்ரோபியல் க்ரோத்லாம் இருக்கும். ஸோ அதில் வச்சு சோப் செஞ்சிங்கன்னா சோப் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் காஸ்மெட்டிக் கிரேட் டிஎம் வாட்டரில் தான் சோப் வந்து மேக் பண்ணணும். இப்போ வந்து நான் லையை வந்து இது கூட டிஎம் வாட்டர் கூட்ட வந்து லிட்டில் பை லிட்டிலாக வந்து நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த லையை வந்து நம்ம வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். செம்மையாக சூடாக இருக்கும். ஒரு சுடு தண்ணியில் கை வச்சோன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி சுட சுட இருக்கும். இப்போ உங்களால் அந்த ரியாக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படியே வந்து ஒரு இது கலர், வாட்டரோட கலரே வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து செட்டில் டவுன் ஆன பின்ன நார்மல் ப்ளெயினாக வந்து அது மாறிடும். ஸோ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்லாம் வந்து பார்த்துடலாமா. இதில் வந்து பெசன் கிராம், மசூர் தால், க்ரீன் கிராம், அரிசி, பின்ன வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அதிமதுரம் பவுடர் வந்து நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஸ்கின் பிரைட்டனிங் சோப் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ எல்லாத்தோட பெனிஃபிட்டும் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. நான் முன்னாடி சொன்ன அந்த டால் சொன்னேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே ரைஸும் வந்து இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு, ஸோ பெசன் கிராமு, க்ரீன் கிராம், மசூர் தால் எல்லாமே ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வந்து நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இதை தான் வந்து நம்ம சோப் வச்சு மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போயும் வந்து டெம்பரேச்சர் வந்து நான் செக் பண்ணுறேன். ரொம்பவே கொஞ்சம் ஹீட் வந்து ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது. பட் இருந்தாலும் இது கம்ப்ளீட்டாக வந்து கூல் டவுன் ஆன பின்னாடி தான் நம்ம மேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் எல்லாம் செட்டில் டவுனாக ஓகேவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்க ஆயிலில் வந்து இந்த லை சொல்யூஷனை வந்து போர் பண்ணிக்கலாம். ஸோ லை சொல்யூஷனை எப்போ போர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபில்டர்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஃபில்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்து அதை இது கூட வந்து சேர்க்கணும். ஸோ ஏன்னா சில பார்ட்டிஷன் ஆஃப் லையில் வந்து டஸ்ட் ஏதாவது இருக்கும், சில லை வந்து ஒழுங்காக வாட்டர் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அப்படியே நம்ம வந்து ஆயில் கூட அதை வந்து போர் பண்ணும் போது அதோட குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் சோப் ஆன பின்னாடியும் அது கரையாமல் அப்படியே இருந்து ஸ்கின்னை வந்து ஹார்ம் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆயிலில் வந்து அது கூட வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிளெண்டர் எடுத்த உடனே பிளெண்டர் போடாமல் ஸ்பேச்சுலா வச்சு யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு சோப் பேட்டர் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பிளெண்டிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் தான் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ கொஞ்சம் உடனே வந்து நம்மளுக்கு ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ நம்ம கையில் வந்து பிளெண்ட் பண்ணும்போது ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து பிளெண்டர்ஸ்லாம் வந்து போடாமல் இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுக்கும் போது அந்த ஆயில்ஸும் அந்த நம்ம போட்ட லை சொல்யூஷன் நல்லா வந்து
டூகெதராக வந்து கம்பைன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பின்ன தான் வந்து நம்ம பிளெண்டர் வந்து போடணும். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து 2 வேரியேஷனாக சோப்ஸ் வந்து பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு வேரியண்ட்டை வந்து நான் கெயோலின் க்ளேவாகவும், இன்னொரு வேரியண்ட்டை நான் அந்த மெஷர் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பவுடர். ஸோ அந்த பவுடரை வந்து வச்சு மேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஆயிலை வந்து செப்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட சோப் பேட்டரை வந்து நான் செப்ரேட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஒரு பார்ட்டிஷனுக்கு வந்து நான் முன்னாடி மெஷர் பண்ண அந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணி குட்டி குட்டி லம்ஸ்லாம் வந்து இல்லாத அளவுக்கு நான் நல்லா வந்து அதை பிளெண்ட் பண்ணிக்குவேன். ஸோ அடுத்தது இந்த பீக்கர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதில் வந்து கெயோலின் க்ளே பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளெண்டர் எடுத்த உடனே போடாமல் ஸ்பேச்சுலாவை யூஸ் பண்ணி நம்ம போட்ட பவுடர் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ண பின்னாடி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பிளெண்டர் வந்து போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் பிளெண்டர் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ட்ரேஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஆயில் வந்து ஒழுங்காக வந்து மிக்ஸ் ஆகாமல், ஆயிலும் லைட் சொல்யூஷனும் ஒன்றா வந்து பைண்ட் ஆகாமல் ஆயில் செப்ரேஷன் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் பிளெண்டர் வந்து போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பீக்கரில் வந்து அந்த டால் பவுடர்ஸும், இந்த பீக்கரில் வந்து கெயோலின் க்ளே பவுடரும் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம சோப்பை வந்து போர் பண்ணிக்கலாம். இது வந்து 1 kg மோல்டு, 1.5 kg மோல்டு. அதில் வந்து நான் சோப்ஸை வந்து ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டிசைன்ஸ் ஃபார்மேட்டில் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். சோப் மேக்கிங்கோட ஒரு பிடிச்ச பார்ட்டே வந்து இது தான். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணலாம். அதாவது யூனிக்காக டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து சோப் மேக் பண்ணுற எல்லாருக்கும் இந்த ஃபேவரட் பார்ட் தான் வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ ஒரு டிசைன்ஸ் வந்து போடுறது ரொம்ப காமாக, மைண்டு கொஞ்சம் சில்லாக, ரிலாக்ஸிங்காக வந்திருக்கும். ஸோ ஏதாவது ஒரு டிசைன் வந்து நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு அன்யூஸபிள் ஸ்டிக்கை வச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 2 days கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து சோப்ஸ் வந்து இருக்கும். 2 days கழிச்சிட்டு நம்ம இந்த மோல்டுலேருந்து அந்த சோப்ஸை வந்து அன்மோல்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு காய விட்டணும். ஓகேங்களா? பின்னாடி வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி க்யூரிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 4 weeksலேருந்து 6 weeks வரைக்கும் அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆன பின்னாடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். உடனே வந்து இந்த சோப்பை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இப்போது கொஞ்சம் வின்டர் டைமாக அப்படி இருக்கிற டைம்னால சோப்புக்கு வந்து நம்மள மாதிரி தான் வந்து ஸ்வெட்டிங் ஆகும். ஓகேங்களா? இது வந்து நம்ம நேச்சுரலாக செய்கிறோம் இல்லையா? ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து ஸ்வெட் ஆகுதோ அந்த மாதிரி சோப்ஸுக்கும் வந்து ஸ்வெட் ஆகும். இது வந்து நேச்சுரலாக இருக்கிற சோப்புன்றதுனால இது வந்து கிளிசரினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இது குவைட் நார்மல் தான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேண்ட் கிராஃப்டட் சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சேனல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.